இன்னைக்கு ஒரு லாங் வீடியோ பார்ப்போம். இது லாங் வீடியோ என்னன்னா, ஒரு பையன் எங்களை ஊர் ஊரா அலைய விட்ட கதை தான். அவனுக்கு பர்த்டே வருது, அதனால பர்த்டேக்கு ஷாப்பிங் பண்ணலாம், ட்ரெஸ் ஷாப்பிங் பண்ணலாம் சின்னவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியே போயிருந்தோம். வெளியே போன ஈவினிங் பிளாக் தான் இது. ஃபுல்லாவே வந்து பர்த்டேக்கு இப்படிதான் ஒரு நைட் அவங்க அப்பா வேலை எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்க. மட்டுங்கால தான் ஷாப்பிங் பண்ணலான்னு. பாய்ஸ்க்கு என்னங்க இருக்கு, பேண்ட் தான் ஆல்ரெடி வாங்கினதா, வெறும் ஒரு சட்டை மட்டும் வாங்கினா, பேண்ட் டிஷர்ட் மட்டும் வாங்கினா ஓகே அப்படி சொல்லிட்டு மட்டுங்க தான் போயிருந்தோம். அங்க போயும் பையனோட பெத்த அம்மா மாதிரி என்ன பண்ணுவாங்க, அந்த கேர்ள்ஸ் ட்ரெஸ் எல்லாம் பாப்பாங்கல்ல, அந்த வேலை தான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். கேர்ள்ஸ்க்கு எவ்வளோ வெரைட்டி இருக்கு, இந்த பையன்களுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த பாருங்க, கலர் கலரா தூக்கி வச்சிருக்காங்கல்ல, இந்த ஆப்ஷன் தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுல என்ன கலர் வேணுமோ ஒரு கலரை தூக்கி போட்டுக்கிடுங்கன்னு. வேற இவனும் கொஞ்சம் மினுக்குனா, அதை பார்ப்போம் இதை பார்ப்போம், அம்மா அந்த கலர் வேணும், அம்மா இந்த கலர் வேணும்னு. கடைசியில ஒயிட் வேணும், ப்ளூ வேணும்னு. அவங்க அப்பா சொன்னாங்க, இப்பதானே எல்லாம் ஒயிட்டா எடுத்திருக்கு, கொஞ்சம் ஒரு பர்பிள் கலர்ல எடுன்னு சொல்லிட்டு இதை தான் அவன் செலக்ட் பண்ணா. ஒன்னு இதை செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அவனுக்கு பிடிக்கலதான், ஆனாலும் அவங்க அப்பா இதை எடுத்துக்க அப்படின்னு சொன்ன உடனே சரி எடுத்துக்கிடுதேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த பிறகு இங்க வந்து இப்படி ரோட்ல வந்து இப்படி கடைகள் இருக்கும் பார்த்துடுங்க. இது எனக்கு இன்ன வரைக்கும் தெரியாது, இது புது ட்ரெஸ்ஸா பழைய ட்ரெஸ்ஸான்னு. ஆனா ஒரே மாடல்ல இன்னொன்னு இருக்காது, ரிப்பீட்டேஷன் மெத்தட்லாம் இருக்காது. ஆனா கொஞ்சம் பிரைஸ் நல்லாவே கம்மியா இருக்கும். இதெல்லாம் வந்து இங்க இப்படிதாங்க தோசை மாவு எல்லாம் கிடைக்கும். இது வந்து டோக்லா மாவு, தோசை மாவு, இட்லி மாவுன்னு தனித்தனியா அரைச்சு வச்சிருக்காங்க. இந்த பாருங்க, நம்ம அட்டுக்கல் வச்சிருக்காங்களா, இதுலதான் அரைச்சு கொடுப்பாங்க ஃப்ரெஷ்ஷா. இதுதான் ஃபேமஸ் சைன் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, இதுதான் ரொம்ப பெரிய பாம்பேலே ஃபேமஸான சைன் ஹாஸ்பிட்டல். அதுக்கு பிறகு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு தான் வந்தோம். வந்த பிறகு இவன் 4 கடைக்கு அலைஞ்சிருப்போம். இவனுக்கு பெண்ணு தான் கிஃப்ட் பண்ணணுமா, ஜெல் பெண்ணு 10 ரூபாக்குள்ளது. கடைக்கடையா அலைஞ்சு கடைசியில கிடைக்காம தாராவி ஃபுல்லா சுத்திட்டு திரும்ப மட்டுங்கால வந்து ஒரு கடையில கிடைச்சிட்டு, இந்த மாதிரி பெரிய ஷாப் இது, இங்கதான் கிடைச்சிச்சு. 5 பாக்ஸ் வாங்கணும், ஏன்னா அவன் கிளாஸ்ல 45 சில்ட்ரன், ஸோ 50 வாங்கிடுவோம் அப்படின்னு வாங்கணும். இந்த 50 வாங்கியிருக்கோம்ல, இதுதான் 10 ரூபா ஜெல் பென். அவங்க ஸ்கூல்ல பால் பென் நாட் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஜெல் பெண்ணை வாங்குவோம், ஏன்னா அவங்க ஜெல் பெண்ணும் பிளாக் கலர் தான் வேணும்னு சொன்னதுனால இங்க வாங்கிட்டு, இதுதான் இங்க இருக்கிற மட்டுங்கால இருக்கிற ஃபேமஸ் டோன் போஸ்கோ. இதுதான் மகாராஷ்டிரால நம்பர் 1 ஸ்டேட் போர்ட் ஸ்கூலு, ரொம்ப ஃபேமஸ்ங்க. இங்க இருக்கிற கிரவுண்டே நல்லா ஊர் மாதிரி ஒரு பெரிய கிரவுண்டு வேணும்னு இங்க இதுதான் இருக்கு. இன்னைக்குள்ள லாங் வீடியோ இவ்வளவுதான். தேங்க்யூ ஸோ